ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா, காலையில் வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு எல்லாமே தண்ணி கொடுத்துட்றேன். ஸோ மழை நின்றுச்சு. நேற்று மழை பெய்யலை, இந்த நேற்று பேஞ்சது தான். மழையெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ செடிகளுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்ம ரெகுலராக செய்கிறது, காலையில் வந்ததுமே செடியை குளிப்பாட்டிடணும். செடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கொடுத்துடணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, அவங்க கொக்கோபிட் மீடியாவில் வளர்க்குறேன், எனக்கு இலை வரவே மாட்டேங்குது, வெறும் முட்டா விடுது, என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தண்ணி ஓவராக இருக்கும். தண்ணி நிறைய செடிக்கு இருக்கிறனால வேர் உங்களுக்கு அதிலேயே இருந்து அதனால் மூச்சு விடாமல் அது இருக்கும். அதனால் அந்த இலையை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு மொட்டு விடுது அந்த செடி. ஸோ நீங்கள் தண்ணியை தான் கவனிக்கணும். தண்ணி மழையில் ஒரு வேளை வச்சிட்டிங்களான்னு தெரியல. சின்ன செடியை கொண்டு போய் வேர் நிறைய இருந்தால் தான் மழையிலெல்லாம் வைக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும்ப்பா. ஸ்ட்ரெஸ் தான், செடி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்நார்மலாக ஆக்டிவிட்டி ஆகும். ஃபஸ்ட்டே மொட்டு வந்துடும் இலை வராமல். அதே மாதிரி இன்னொன்று, கொக்கோபிட் மீடியாலேயும் சிண்டர்லேயும் வச்சுருக்கேன் பேர் ரூட்டு, எனக்கு ஸ்டெம் கருகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் அதே தான், தண்ணி தான் இஷ்யூ. ஓவர் தண்ணியாக இருந்திருக்கும். ஸோ வேர் எப்போ அழுகுதோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெம் கருக ஆரம்பிச்சிடும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு செடிக்கு. கரெக்டாக நீங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி பாஸ் ஆன மாதிரி தான், அழகாக கொண்டு வந்துடலாம். செடியில் தண்ணி தான் கூட அப் அண்ட் டவுன் ஆகிருச்சு அப்படின்னா செடிக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு போக போக அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் செடிக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் எனக்கு 2-3 நாளாகவே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு மைக்ரோரைஸா எப்போ கொடுக்கணும்னு தெரியல, 1261 எப்போ கொடுக்கணும்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னீங்க. ஸோ காலையில் இன்னொரு சப்ஸ்கிரைபர் நான் கேபிஎஸ்சில் 5 kg கவரில் வாங்கியிருக்கேன், சாயில் மீடியாவில் வைக்க போகிறேன், இன்ஆர்கானிக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் எப்படியெல்லாம் அதை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் அதே தான் எப்படி சொல்ல போகிறேன், ஈக்குவலாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த செடியை எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது ஆன்லைன் ரோஸு. ஆன்லைன் ரோஸ் நம்ம வாங்கிட்டு வரும்போது குச்சி மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த செடிக்கு நம்ம சாஃபும் ஹியூமிக்கும் கொடுத்து பாட் பண்ணுவோம். காரணம், இதுக்கு மைக்ரோரைஸா கொடுக்க மாட்டோம். புஷ்பாஞ்சலி அந்த மாதிரி வெப்சைட்டில் வாங்குறதெல்லாம் சாஃபும் ஹியூமிக்கும் கொடுப்போம். ஸோ இது சின்ன தொட்டியில் பாட் பண்ணுவோம். இது நம்மக்கிட்டே இருக்கிற செடி, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய செடி, நீங்கள் வேறு கழுவி ப்ராக்டிஸ்க்காக வைக்கிற செடியாக இருக்கலாம். ஸோ இது சின்ன தொட்டி, இது செடி சைஸுக்கு தக்கன பெரிய தொட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் டைரெக்டாக மைக்ரோரைஸா கொடுக்கலாம். காரணம், உங்கள்கிட்டயே அந்த செடி இருக்குது, நீங்கள் மைக்ரோரைஸா கொடுக்கலாம். இந்த செடி வெளியிலேருந்து வருது. ஸோ இந்த செடிக்கு நீங்கள் மைக்ரோரைஸா கொடுக்க முடியாது. ஸோ ஃபங்கிசைடு கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபங்கஸை கிளியர் பண்ணிடணும். உங்களுக்கு ஏன்னா நிறைய ட்ராவலில் வருது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபங்கிசைடும் சாஃபும் அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த செடியை நம்ம பாட் பண்ணி அதே தண்ணியை செடிக்கு கொடுத்துருவோம். இந்த சின்ன தொட்டியில் நம்ம வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி பெரிய தொட்டிக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய செடியை பெரிய தொட்டியில் வச்சிடலாம். இதே தான் சாயில் மீடியாவுக்கும் சொல்கிறேன். சாயில் மீடியாவும் இதே ப்ராசஸ் தான், பேர் ரூட்டுக்கு சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய செடி நம்மக்கிட்டே இருக்கிற செடி, இல்லை கேபிஎஸ்சில் நீங்கள் வாங்கின செடி அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் வேரெல்லாம் நீங்கள் கழுவிட்டு சாயில் மீடியாவில் வைக்கிறதா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். வச்சுட்டு செடி ஆரோக்கியமாக இருந்துச்சு, ஃபங்கஸ் இஷ்யூ இல்லைன்னா ஈவினிங் மைக்ரோரைஸா நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த மைக்ரோரைஸா ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மைக்ரோரைஸா கொடுக்குறதா இருந்தால் ஹியூமிக்கும் சாஃப் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. மைக்ரோரைஸா கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அது கொடுக்கலாம், அந்த ஹியூமிக்கும் சாஃபும் கொடுக்கலாம். ஸோ மைக்ரோரைஸா ஈவினிங் உங்களுக்கு கொஞ்சம் மண்ணை நகர்த்திட்டு அடியில் உங்களுக்கு மைக்ரோரைஸா ஒரு லேயர் கொடுத்துடணும். ஸோ மைக்ரோரைஸா கொடுக்கும்போது இந்த செடிக்கு வேறு எந்த கெமிக்கல் ஃபீடும் நம்ம கொடுத்துருக்கக்கூடாது. அது ஒரு ப்ராசஸ்ஸு, அதையும் நம்ம நோட் டவுன் பண்ணிக்கிறணும். ஸோ நம்மெல்லாம் ரீபாட் பண்ணும்போது 8 inch பாட்டில் தான் மைக்ரோரைஸா கொடுப்போம். டைரெக்டாக ஆன்லைனில் வாங்கின செடிகளுக்கு மைக்ரோரைஸா கொடுக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் எங்கக்கிட்டே இருக்கிற வளர்ந்த செடி பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்னதாக தளிர் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ மைக்ரோரைஸாவில் ஹியூமிக் இருக்குது உங்களுக்கு, அதுவே இந்த மாதிரி வேர் வளர்ச்சியை உண்டாக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தளரெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். பட் ஆனால் இந்த 10 days ப்ராசஸில் எதுவும் செய்யக்கூடாது. 5 நாள் மைக்ரோரைஸா அதில் வளரும். 6வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி நீங்கள் கொடுப்பீங்க.
அதுக்கப்புறம் 10 நாள் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து 1261ங்கிற ஸ்டாப்பாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செடிக்கு 1261 கொடுக்கணும், ஹியூமிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செடி வந்து நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். 1 மந்த் ஃபுல்லாக அதுதான் ஃபீடு ஹியூமிக்கோட. நல்ல வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான் 2வது மாதம் உங்களுக்கு 13-40-13ங்கிற சாப்பாடு நீங்கள் கொடுக்கணும் செடிக்கு. ஸோ 2வது மாதத்துலேருந்து 13-40-13 மண்டே அன்னைக்கு ஹியூமிக்கோடு நீங்கள் கொடுத்துடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் ஒரு சீவீடு லிக்விட் வச்சுக்கிறணும், அதோடு சேர்த்து இதை கொடுத்துடலாம். 2 ஃபீட் தான் வரும். இலை நல்லா வந்துடும் உங்களுக்கு. இலை கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் இந்த செடிக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். இப்படி தான் நீங்கள் வளர்த்து கொண்டு போகணும். இப்படியெல்லாம் நீங்கள் வளர்த்து கொண்டு போய் உங்களுக்கு செடி நல்லா வந்துடும், நல்லா பெருசாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரோஸ் ஃபுட்டுக்கே நீங்கள் போகணும். செடியோட வளர்ச்சியை பொறுத்து இருக்குது, ரோஸ் ஃபுட்டுக்கு போகும். ஸோ டேரெக்டாக இந்த செடியெல்லாம் என்கிட்டே இருக்கிற செடியெல்லாம் இது 2வது மாதத்துலேயே ரோஸ் ஃபுட்டுக்கு போயிடுவோம். ஸ்பீடாக இது வளர்ந்துடும். உங்களுக்கு வேரும் நிறையா இருக்குது ஆல்ரெடி. ஸோ நம்ம ஆன்லைனில் வாங்குகிற ரோசஸ்க்கு மட்டும்தான் 3 மந்த்ஸ் ஆகும். உங்களுக்கு குட்டியாக இருக்கும், அது வந்து பாண்ட் ஆகிறதுக்கு டைம் பிடிக்கும். இது ஆல்ரெடி பெரிய செடி, உங்களுக்கு பெரிய செடி வேரை கழுவி வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப குச்சியாக இருக்குது. இதெல்லாம் வளர்கிறதுக்கு 3 மாதம் ஆகும் உங்களுக்கு. அது ஆல்ரெடி வளர்ந்த செடி உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த செடிக்கு வந்து நம்ம ஹியூமிக்கும் சாஃபும் தான் கொடுப்போம், மைக்ரோரைஸா கொடுக்க மாட்டோம். அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த செடி வந்து நீங்கள் 1261 ஃபஸ்ட் மந்த் கொடுப்போம், செகண்ட் மந்த் வந்து உங்களுக்கு 13-40-13 கொடுப்போம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் 13-40-13 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 மந்த்ஸ் ஆக போகுது. அப்புறம் இதை ரீபாட் பண்ணுவோம் 8 இன்ச் பாட்டில். இது பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னா. ரீபாட் பண்ணும்போது தான் இதுக்கு மைக்ரோரைஸா கொடுப்போம், மைக்ரோரைஸா ட்ரைகோடர்மா கொடுப்போம். காரணம், வெளியிலேருந்து வந்த செடி இப்போ தான் அதுக்கு கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் மைக்ரோரைஸா நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இனிமேல் அதுக்கு வந்து மைக்ரோரைஸா கொடுத்துட்டு ஒரு 10 நாள் ப்ராசஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் ஃபுட்டு கொடுப்போம். ஸோ அப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து ஹியூமிக்கும் 13-40-13 மண்டே அன்னைக்கு வரும். ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரோஸ் ஃபுட்டோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு சீவிட் லிக்விட் கொடுக்கலாம், ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பிஜிஆர் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இசபியான் வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம். இசபியான் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மிராக்குலனும் சூப்பர் சொனாட்டா மாற்றி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ மிராக்குலன் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் கரெக்டாக நீங்கள் வந்து சூப்பர் சொனாட்டா ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு அடுத்த வாரம் மிராக்குலனோட டோசேஜ் வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். சூப்பர் சொனாட்டா ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ மிராக்குலன் சூப்பர் சொனாட்டா வேண்டாம் அப்படின்னா வெறும் இசபியானுங்கிற பிஜிஆர் போதும் உங்களுக்கு. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு போகலாம். ஸோ லைஃப் லாங்காக இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. 1 இயர் வரைக்கும் இந்த செடி இப்படி தான் வளர்த்து கொண்டு போகணும். வாரம் இன்செக்டிசைட் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக இன்செக்டிசைட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்தால் மட்டும்தான் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லைனா தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி ட்ரைகோடர்மா கொடுத்துருப்போம். ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்தால் உங்களுக்கு செடி மேலே மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும், வேருக்கு ஊற்றி விடக்கூடாது. ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் நீங்கள் வேருக்கு வந்து ஃபங்கிசைடு கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஃபங்கிசைடு கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரைகோடர்மா போயிடும். திருப்பி நல்லா ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்கள் செடிக்கு நீங்கள் ட்ரைகோடர்மா கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். கொஞ்சம் புரிகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் இது புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரெகுலராக சொன்னதே திருப்பி சொல்லும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் பாருங்கள், இது இந்த குட்டியாக இருக்குது இந்த செடி வந்து. இது இப்படி இருந்தது தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெறும் தண்ணியை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் இந்த செடிக்கு. எந்த சாப்பாடும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ஆரம்பத்தில் கொடுத்த ஹியூமிக்கோட போதும் உங்களுக்கு. நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த தளிர் வெளியில் வரும்போது, இலையாக உருவாகும் போது இந்த மாதிரி வரும் பாருங்கள், குட்டி குட்டியாக தளிர் வரும். இதுவும் இப்பயும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இலையாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கணும் உங்களுக்கு. இது நல்லா கனமாக இருக்கிறதுனால ஸ்பீட் பிக்கப். இது பாருங்கள் குச்சியாக இருக்குது. ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் குச்சி மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா ஸ்பீட். ஸோ ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி கனமான செடி கேபிஎஸ்ல நீங்கள் பெரிய செடி வாங்கிட்டு வந்து வேரை கழுவி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து புஷ்பாஞ்சலிலாம் அவ்வளோ பெருசாக கொடுக்கவே மாட்டாங்க, குச்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பாருங்கள் வேரை கழுவி வச்சுருந்தா ஸ்பீட் பிக்கப் ஆகிடும். நம்மக்கிட்டே இருக்கிற செடியை, நம்ம மண்ணில் இருக்க செடியை வேரை கழுவி வைக்கும்போது இலை இந்த அளவுக்கு ஸ்பீடாக பிக்கப் ஆகிடும். ஆல்ரெடி இது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஈஸியாக வளர்ந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் பண்ணக்கூடாது. இலை நல்லா க்ரீனிஷாக
ஆகணும். இது தளிர் இந்த செடியில் கொண்டு போய் நம்ம எந்த ஸ்ப்ரேயும் கொடுக்கக்கூடாது. வெறும் தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் வந்து இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம். வேறு எதுவுமே உங்கள் சாப்பாடு இதுக்கு ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. இலை நல்லா க்ரீனிஷாக வரணும். க்ரீனிஷாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணணும் செடிகளுக்கு. அப்போ எப்பயுமே டோசேஜ் எல்லாம் குறைச்சி பண்ணணும். நான் சொல்கிறது 1 ml சொன்னாலும் இன்னும் கூட நீங்கள் குறைச்சிக்கிடலாம். கொஞ்சம் கம்மியாகவே குறைச்சிக்கிடலாம். உங்களுக்கு ஸ்லோவாக வளர்ந்தாலும் பரவாயில்ல. நிறைய கொடுத்துட்டு கருகிடக்கூடாது செடி. அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிடணும். இந்த மொட்டெல்லாம் பூக்க விடலாம். இது வந்து பெரிய செடி, ஜான்வரியில் வாங்கினது. ஸோ இது 11 months 12 months ஆக போகுது உங்களுக்கு. ஸோ இந்த செடிகளை மொட்டு விடக்கூடாது உங்களுக்கு. ஸோ இது குட்டியாக இருக்குது இந்த செடி. இதுக்கு வந்து தாங்காது உங்களுக்கு, க்ரோத்தை நோக்கி போகாது. மொட்டுக்கு நிறையா சப்ளை பண்ணிவிடும், எனர்ஜி ஃபுல்லாக மொட்டுக்கு போயிடும். ஸோ அதனால தான் பிஞ்சிங் பண்ணுவோம். இந்த மாதிரியெல்லாம் சின்ன செடியிலெல்லாம் பிஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பிஞ்ச் கலர் தெரியணும். இது பண்ணக்கூடாது, கலர் தெரியலை உங்களுக்கு. கலர் எங்கெங்கே தெரியுது, லேசாக கலர் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கலர் வரும்போது நமக்கு அழகாக பிஞ்ச் பண்ணிடணும். ஸோ நீங்கள் பிஞ்ச் பண்ணால் அந்த இடத்துல 2 தளிர் வரும், இல்லை அட்லீஸ்ட் 1 வரும். செடி வந்து அப்போ தான் புஷ்ஷி ஆகணும். ஸோ இந்த பூ பாருங்கள், நான் பூக்க விட்டுட்டேன். ஸோ அதனால் இதோட க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். இவ்வளோ எனர்ஜி இந்த பூவுக்கு கொடுத்துருக்கு இந்த செடி. ஸோ அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஸோ அதனால் பூக்கவே விடக்கூடாது. பிஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிஞ்ச் பண்ண செடி வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும். ஸோ இப்படி தான்ப்பா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 kg கவரில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. இது சாயில் மீடியா, இதை பார்த்துக்கோங்க. இதோட வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் இதில் என்ன கலந்துருக்கேன்னா மண்ணும் உங்களுக்கு உமி கலந்துருக்கேன். அதே இது நீங்கள் எந்த பாட்டிங் மிக்ஸ் வேணால் கலந்துக்கிட்டு இது வேறு கழுவி தான் நான் வச்சேன். செடி பெருசுங்கிறனால பெரிய தொட்டிலே வச்சுட்டேன். ஸோ பாட் சைஸ் கூட நீங்கள் கேட்டீங்க. ஸோ இதுக்கு NPK கொடுத்து தான் வளர்க்குறேன். ஸோ இதுக்கு என்ன கொடுத்தேன், ஸ்டார்டிங்கில் மைக்ரோரைஸா கொடுத்துட்டேன். நான் வந்து ஹியூமிக்கோ சாஃபோ எதுவும் கொடுக்கல. எடுத்த உடனே மைக்ரோரைஸா கொடுத்து தான் பாட் பண்ணேன். இதோட வீடியோ இருக்குது, நான் காட்டுறேன். இன்றைக்கி ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அதை அப்படியே நீங்கள் பார்த்து கூட செய்யலாம். ஸோ உங்களுக்கு மைக்ரோரைஸா கொடுக்க வேண்டாம் அப்படின்னா, வெளியிலேருந்து வந்த செடி, KPSலேருந்து வந்த செடினா ஹியூமிக்கும் சாஃபும் கொடுங்க. திருப்பி ரீபாட் பண்ணும்போது மைக்ரோரைஸா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சாயில் மீடியாவில் வைக்கணும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து அந்த ஒரு இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அந்த 1261லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மண்ணில் டைரெக்டாக வச்சது பாருங்கள், வேறு கழுவாமல் வச்சது க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது ஆர்கானிக்காக கொடுத்து வளர்க்குறோம், ஒன்று காமிச்சிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. ஸோ வேறு கழுவுனா தான் ஸ்பீடு இருக்கும். வேறு கழுவாமல் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஸ்பீடு இருக்காது. ஸோ இதுவும் பாருங்கள், இது கொக்கோபீட்டில் வேறு கழுவி நம்மக்கிட்ட இருக்கிற செடி தான் வச்சேன். இது எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா உங்களுக்கு புரியணும். இந்த கொக்கோபீட்டில் அப்படியே தொட்டியை பார்த்துக்கணும். உங்கள் பிளான்ட்டோட சைஸை பார்த்துக்கணும். ரொம்ப குட்டியாக இருந்தால் சின்ன தொட்டி, செடி பெருசாக இருந்துச்சு, வேர் நிறையா இருக்குன்னா கொஞ்சம் பெரிய தொட்டி. அது செடிக்கு தக்கனதான் தொட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ 2 மாதத்துலேயே இந்த க்ரோத்து இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இப்படி இருந்த செடி தான், இந்த மாதிரி இருந்த செடி இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் சாயில் மிக்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 நாளாவது சாயில் மிக்ஸை நீங்கள் ஊற வைக்கணும். நீங்கள் சாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு, கவுடங் எல்லாம் கொடுத்துட்டு உடனே புது செடியை வேற கழுவி வச்சிங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். கண்டிப்பாக அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண கம்போஸ்ட்டை சாயிலில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். சின்ன செடியை வேறு கழுவி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இஷ்யூஸ் வந்துடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் சாயில் மிக்ஸை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நாளாவது அந்த மண்ணை வந்து ஊற வைக்கணும். அதில் நிறையா இந்த கம்போஸ்ட் டீகம்போஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள், இந்த மழை பெஞ்சு இந்த மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணும்போது இது ஸ்ப்ரே பண்ண வீடியோவை நாளைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது கொக்கோபீட் மீடியா, நிறையா தண்ணி விழுந்திருக்கு, மழை தண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.